வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சசிகலாட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அணியினர்னு சொல்ல முடியாது, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சசிகலாட்ட டேரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் சசிகலாவோட உறவினர் வச்சு பார்த்தீங்கன்னா சசிகலாட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஆதரவு தாங்கன்ற மாதிரி சசிகலா வச்ச டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு போச்சலா பதவி. ஏன்னா வந்து சிஎம் எலெக்ஷனுக்கு 2026 வேட்பாளராக சசிகலானா நிற்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அணியை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இருக்குன்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அணி எதுக்கு உடைக்கணும் திமுகன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா திமுகவிஸ் அதிமுக இந்த ஒரு நிலை தான் இருந்துச்சு. இதே பார்த்தீங்கன்னா திமுகவிஸ் பாஜக வந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்பி திமுக ஆட்சிக்கு வருன்ற முடியுன்ற ஒரு நிலை தான் இப்போ 2026 இருக்குது. என்னப்பா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. 2026 பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அதிமுக சைடு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும். அதுதான் கொடநாடு கொலை வழக்கு பார்த்திங்கன்னா தூசி தட்டி எடுத்திருக்காங்க. அப்போ அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்துட்டா எடப்பாடி பழனிசாமி அணியை நாலா பக்கம் செதறுச்சுன்னா அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஜேபி அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து திருமாவளவனோ வேறு எந்த ஒரு கட்சியினரும் பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சிறுபான்மை ஓட்டும் பார்த்திங்கன்னா திமுகக்கே கிடச்சிடும். ஸோ அந்த ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு. திமுக பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்கணும்னா எதிர்த்தரப்பு அதிமுக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை வந்து ஆண்டுகளும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும்ன்ற மாதிரி பேச்சுக்கப்பட்டுச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்க முடியுதா அதை விட்டு பாருங்கன்ற மாதிரி வந்து ஸ்டாலினே வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி வேலுமணியை பார்த்திங்கன்னா காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. வேலுமணி அணியினர் பார்த்திங்கன்னா எங்கெங்கே வந்து அவரோட ஆதரவு இருக்கோ அவங்களெல்லாம் கட்சியை விட்டு தூக்கிட்டு வேலுமணியை தூக்கிடலாம்ன்ற ஒரு நிலைக்கே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாராம். ஸோ வேலுமணியால் கட்சியை கைப்பற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்சியை உடைக்க முடியும் தவிர்த்து கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓபிஎஸ்னாலேயே முடியல. ஓபிஎஸ்ஸே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கார். சசிகலா வச்சு இப்போ தென் மாவட்டங்கள் டேட்டா பகுதியாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாக்கு வங்கியை தக்க வச்சுக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமியாலும் கேட்டிங்கன்னா இல்லை. சசிகலா லைம்லைட்டே இல்லை. அதிமுகவில் பார்த்திங்கன்னா அவங்களால பதவி பெற்றவங்க நிறைய பேர், அந்த ஒரு செல்வாக்கு தான். இப்போ மித்தபடி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் டேட்டா பகுதியில் இல்லை. ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குது. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா வேலுமணி ஒரு ரோட பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட கை கோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலுமணி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், எடப்பாடி பழனிசாமி தனித்து முடிவு எடுக்க மாட்டார், எங்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுப்பார்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கோவையில் பார்த்திங்கன்னா ஒரு அதிமுக நிர்வாகி வந்து இறந்துருந்தார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்திட்டு பார்த்திங்கன்னா கோவை விமான நிலையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துட்டு சென்னை கிளம்புறாரு. அவர் பேட்டி கொடுத்துட்டு தலைமை பேட்டி கொடுத்துட்டாங்க. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அடுத்த நிலையில் யாருமே பேட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேலுமணி அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்துருந்தாரு. இது மிகப்பெரிய லெவலில் சலசலப்பாக பேசப்பட்டுச்சு. செங்கோட்டையின் அதிருப்தியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அவர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக பொதுச்செயலர்னு சொல்லிட்டு எங்கேயுமே தலைமைன்னு சொல்லிட்டு எங்கேயே கொண்டே ஒரு துளி கூட வரவே இல்லை. அதிமுக தொண்டர்களுக்கு நான் தூணாக இருப்பேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். அப்போ தூணாக இருப்பேன்னா நம்மளுக்கு தெரியும் எந்த பதவின்னு சொல்லிட்டு பொதுச்செயலர் பதவியில் பார்த்திங்கன்னா உட்கார போகிறாரான்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆர்பி உதயகுமார் பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதரவாளராக மாறிட்டார். ஸோ சசிகலா விட்டு ஆதரவாளராக மாற்றினா பொட்டி வாங்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா பொட்டி வாங்கிட்டார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராமநாதபுரத்துலேயும் பார்த்தீங்கன்னா தேனியிலும் பெரிய லெவலில் வேலை பார்க்கவே இல்லை. ஸோ அங்கே பெரிய லெவலில் வந்து இறங்கி வேலை பார்க்கலேன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கெலாம் பெரிய லெவலில் போகலை. சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் இருந்திருக்காரு. சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்திருக்காரு. அதே மாதிரி டி ஜெயக்குமார் அமைதியாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்க முடியும். கொஞ்ச நாள் பேட்டி கொடுக்கவே இல்லை. இது வந்து எடப்பாடி பழனிசாமியில் அதிருப்தியில் தான் வந்து அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கன்வின்ஸ் பண்ணி பேட்டி கொடுக்க வச்சார். நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், வேலுமணி கூட பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து ஏக்நாத் சிட்டியாக மாற்ற போகிறாங்க, தனி அணியாக வந்து பிரிஞ்சிருக்காரு. செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா தனி அணியாக பிரிஞ்சிருக்காரு. செங்கோட்டையன் தலைமை பதவியை அடைய போகிறான்ற மாதிரி ஒரு பேட்டிக்களை பார்த்திங்கன்னா டிவியில் போனோன்னா அவர் வந்து 2-3 நாள் வந்து பேட்டி கொடுத்தார். ஆனால் வேலுமணி பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்கவே இல்லை. ஒரு 10 நாள் கழிச்சு தான் வந்து பேட்டி கொடுத்தார். இந்த விஷயம் பற்றி கேட்கும்போது நீங்கள் தனி அணியாக போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைங்க எங்களுக்குள்ளே ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு 10 நாள் முடிய நியூஸ் வந்துச்சு. ஆனால் 10 நாள் கழிச்சு தான் வேலுமணியை பேட்டி கொடுக்குறாரு. ஸோ பிஜேபி பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான கட்சின்னு கேட்டிங்கன்னா பவர்ஃபுல்லான கட்சி தான். ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாலுமே வந்து இப்போ பிஜேபியோட சேஃப் ஜோனில் தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இருக்கார். ஆனால் சசிகலாவோ எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணி அப்படிலாம் இல்லை. இப்போ வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது, டெண்டர் முறைகேடுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட. ஸோ டிடி தினகரனுக்கு இந்த இரட்டை இலை சம்மந்த ஒரு கேஸ் இருக்குது. அன்புமணிக்கெலாம் பார்த்திங்கன்னா
சிபிஐயில் வந்து இந்த மருத்துவக் கல்லூரி அந்த கேஸ் இருக்குது. சசிகலா வாயை திறந்தாலே ஏதாச்சும் ஒரு கேஸில் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சரத்குமார்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து கட்சியே வந்து பிஜேபியோட இணைச்சதுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா அவங்க மகன் வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் ஒரு போதை மருந்து விஷயமா பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்தாங்க. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சரத்குமார்லாம் வாய் திறந்தாருன்னா அவரோட மகளை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு கொஞ்சம் அடங்கி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குது. இப்போ குறிப்பிட்டு சொன்னோம்னா நமக்கு மகாராஷ்டிராவே எடுத்துக்கோங்களேன், உத்தர் தாக்கல் கட்சி அவரோட கட்சி எப்போ இருந்துச்சு, அந்த மாநிலத்திலே பார்த்திங்கன்னா அந்த கட்சி தான் பெரிய ஒரு கட்சியாக இருந்துச்சு சிவசேனான்ற. அந்த சிவசேனாவே 2 3 உடச்சி உட்கார வச்சுருக்காங்க. அங்கே சின்ன கட்சியாக இருந்த பிஜேபி பெரிய கட்சியாக மாறிடுச்சு. பீகார்லேயே கூட அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவாலையும் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி உடைச்சிருந்தாங்க. இப்படி இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் உடைக்கிறதுல பார்த்திங்கன்னா பிஜேபி கைவந்த கலைன்றாங்க. இப்போ குறிப்பிட்டு வந்து குமாரசாமி அவங்க குடும்பத்தில் ஒரு ஆபாச பட வந்து விஷயத்தில் முக்கியமான ஒரு நபர் சிக்கினார் பார்த்தீங்களா, அதுவுமே பிஜேபியோட சித்து விளையாட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியை காலி பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி இப்படி ஒரு கட்சியை காலி பண்ணுறதுல பார்த்திங்கன்னா கை வந்த ஒரு கலையாகவே பார்த்திங்கன்னா பிஜேபி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அதிமுகலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதிமுகன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பிஜேபிக்கு ஆட்சி வந்துச்சுன்னா அடங்கி தான் போகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இவங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி வந்துடணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டுருக்காங்க. குறிப்பிட்டு செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தியை புகழ்ந்து தள்ளதுக்கு பின்னணியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு மேலே நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி ஒரு அதிருப்தியும் பார்த்திங்கன்னா அதிமுகவினர் இருக்காங்க. ஏன்னா வந்து திமுகவோட கூட்டணி கட்சியை வந்து புகழ்றாருன்ற மாதிரி ஒரு ஆதங்கம் பார்த்திங்கன்னா தொண்டர்கள்லேயே இருந்துச்சு. ஸோ பிஜேபி திருப்பி ஆட்சி வந்தால் எடப்பாடி பழனிசாமியை சும்மாவே விட மாட்டாங்க, நெருக்கடி கொடுத்துருவாங்க. ஏன்னா டெண்டர் முறைகேடு 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பிரமாணத்தை தாக்கல் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா தவறான தகவல் கொடுத்த அந்த வழக்கு இப்போ ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. தூசி தோண்டி எடுத்துருவாங்க. ஸ்டேட்டும் சும்மா இருக்காது. கொடநாடு விஷயத்தை பார்த்திங்கன்னா தூசி தோண்டி எடுத்துருவாங்க. அப்போ தான் நம்மளோட ஆட்சியை நமக்கு தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு திமுக ஒரு சைடு, டெல்லி ஒரு சைடுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நெருக்கடி மேல் நெருக்கடி கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. இது மட்டும் இல்லை, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் பார்த்திங்கன்னா மாட்டுவாங்களாம் கேட்டிங்கன்னா இல்லை, திரை உலகம் சேர்ந்தவங்க நிறைய பேரும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சூர்யாவோட குடும்பம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவு நிலையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க குடும்பமே பேசியிருக்காங்க. இப்போ பிஜேபி திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து தூசி தட்டி எடுத்துருவாங்க. என்ன தூசி தட்டி எடுவாங்க அப்படின்னா அவங்களோட சொத்து மதிப்பு அதிகமாக உயர்ந்திருக்கு, அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்துருவாங்க. ஸோ ஒருவேளை டெல்லியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா முழு நேரம் அரசியலில் பார்த்திங்கன்னா ஜோதிகா, சிவகுமார் இவங்கெல்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ ஒருவேளை பார்த்திங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மீட்டிங்கே போட்டு முடிச்சிட்டாங்களாம். ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், இவங்களோட வருமானம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கு. இது டெல்லிக்கே ஒரு புகாரே போயிருக்கான். அதனால் பார்த்திங்கன்னா டெல்லி பார்த்துட்டே இருக்காங்க. சமயம் வரும்போது பார்த்திங்கன்னா சூர்யா, அதே மாதிரி கார்த்தி, ஜோதிகா, சிவகுமார்லாம் தட்டி தூக்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுக்களை போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.